இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்த பணம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. அப்போது வேர்ல்டு பேங்க் கிட்ட கடன் கேட்டார் அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு. அதுக்கு வேர்ல்டு பேங்க் உங்கள்கிட்ட நாங்கள் எதை நம்பி லோன் தருதுன்னு கேட்க, அதுக்கு நேரு we have KGF அப்படின்னு சொன்னார். அந்த KGF தான் இந்தியாவோட எல் டொராடோ. எங்க இருக்கு நீங்க சொல்ற எல் டொராடோ? கர்நாடகாவில் இருக்கிற கோலார் கோல்டு ஃபீல்ட்ஸ், அதாவது KGF. KGFல 1870 கிட்டத்தட்ட 1000 டன்னுக்கும் அதிகமான கோல்டை நாம் எடுத்திருப்போம். இப்படி KGFலேருந்து தங்கம் எடுக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. முதலாக KGFலேருந்து யார் தங்கம் எடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனால் சோழ மன்னரான ராஜராஜ சோழன்லேருந்து திப்பு சுல்தான், ஹைதர் அலின்னு நிறைய பேர் KGFலேருந்து தங்கம் எடுத்திருக்காங்க. 1790 ஜான் வாரன் அப்படிங்கிற பிரிட்டிஷ்காரர் கோலாரில் தங்கம் கிடைக்குமா அப்படின்னு தேட வந்திருக்காரு. அதுக்கப்புறம் கடைசியாக அவர் ஒரு ஆர்டிக்கிளை விடுறாரு. அந்த ஆர்டிக்கிளை பார்த்து நிறைய பிரிட்டிஷ்காரங்க கோலாரில் தங்கம் எடுக்க வராங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் இங்கே சுரங்கம் அமைக்க நிறைய செலவாகும், அப்புறம் ஆளுங்க கிடைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல காரணங்களால் அந்த எண்ணம் கைவிடப்பட்டது. ஆனால் 80 வருஷம் கழிச்சு 1871 மைக்கேல் ஃபிட்ஸ்ஜெரால்ட் லெவலா அப்படிங்கிற அயர்லாந்து நாட்டோட ஒரு ரிட்டையர்ட் சோல்ஜர் வாரனோட அந்த ஆர்டிக்கிளை பார்த்துட்டு KGF ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 60 மைல் நல்லா அலசி ஆராய்ஞ்சு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இங்கே ஒரு சுரங்கத்தை அமைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி மைசூர் மகாராஜா கிட்ட பெர்மிஷனுக்காக போகிறாரு. அவங்களும் அங்கே தங்கம் எதுவும் கிடைக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில் 20 வருஷத்துக்கு லீஸுக்கு தராங்க. அவ்வளோதான். மைக்கேல் ஜான் டெய்லர் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை இந்தியாவுக்கு கொண்டு வந்து வேலைகளை ஸ்டார்ட் பண்ணார். மைனிங் வேலைக்கு தேவையான இன்ஜினியர்ஸையும் எக்யூப்மெண்ட்ஸையும் பிரிட்டன்லேருந்து கொண்டு வந்தாங்க. மைனிங் வேலைக்கு கரண்ட் தேவைப்படும் அப்படிங்கிற காரணத்தினால இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் மூலமாக கரண்ட் வந்த ஊரும் KGF தான். இந்த KGF சுரங்கத்தில் போய் வேலை பார்த்த ஆட்களில் முக்காவாசி ஆட்கள் தமிழர்கள். எப்படி அவங்க அந்த சுரங்கத்துக்குள்ளே போய் கோல்டை ப்ராசஸ் பண்ணி எடுத்தாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பூமிக்கடியில் தங்கம் பாறைகளோடவும் வேறு சில இம்ப்யூரிட்டிஸோடவும் கலந்துருக்கும். அந்த தங்கப்பாறைகள் இருக்கிற இடம் வரைக்கும் ஆழமாக தோண்டி டனல்ஸ் அமைச்சு அதுக்குள்ளே ஒர்க்கர்ஸ் போய் பெரிய சைஸில் இருக்கிற தங்கப்பாறைகளை வெடிக்க வச்சு அதை சின்ன சின்ன கற்களாக்கி மேலே கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வந்த கற்களை ஒரு பெரிய கிரைண்டர் மாதிரி இருக்கிற மிஷினில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி அது கூட தண்ணியையும் சேர்த்து கூழ் மாதிரி ஆக்குவாங்க. இதை ஸ்லரின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லரி கூட சயனைடையும் ஆக்சிஜனையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்போ கோல்டு சயனைடு சொல்யூஷன் கிடைக்கிது. இந்த ப்ராசஸை சயனைட் லீச்சிங்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த கோல்டு சயனைட் சொல்யூஷனில் 2 ராடை வச்சு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும்போது கோல்டு சயனைட்லேருந்து கோல்டு பிரிஞ்சு வந்துடும். இந்த ப்ராசஸை எலக்ட்ரோ வின்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பிரிஞ்சு வந்த கோல்டுலேயும் சில இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அதை ரிமூவ் பண்ண அடுத்து ஸ்மெல்ட்டிங்கிற ப்ராசஸில் 1200 டிகிரி செல்சியஸ்க்கு இப்போ கிடைச்ச கோல்டை ஹீட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்போ பியோர் கோல்டு அடியில் செட்டில் ஆகிரும். ரிமைனிங் இருக்கிற இம்பியூர் சப்ஸ்டன்சஸ் மேலே இருக்கும். அதை ஃபில்டர் பண்ணி பியோர் கோல்டை கலெக்ட் பண்ணுவாங்க. இப்படி தங்கத்தை வெளியில் எடுக்கிற ப்ராசஸை அனிமேஷனில் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தெரிஞ்சாலும் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இது ஒரு ரிஸ்க்கான வேலை. சுரங்கத்துக்குள்ளே போகிறவங்களுக்கு திரும்ப வெளியில் வருவோமா அப்படிங்கிற பயம் எப்போவுமே அந்த ஒர்க்கர்ஸ்க்கு இருக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, வேர்ல்ட்ஸ் ரிஸ்கியஸ்ட் ஜாப்ஸை நீங்கள் தேடினீங்கன்னா அதில் கண்டிப்பாக மைனிங் ஒன்றா இருக்கும். ஏன் அப்படின்னா மைன்குள்ளே, அதாவது அந்த சுரங்கத்துக்குள்ளே 50 டிகிரி செல்சியஸ் ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ குளிர்ந்த காற்றை உள்ளே அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க.
திடீர்னு மைனுக்குள்ளே தண்ணி வந்துடும், அங்கங்கே பாறைகள் வெடிக்கிறதுனால எதிர்பாராத விபத்துகள் நடக்கும். இப்படி பல எதிர்பாராத விபத்துகள்னால இதுவரைக்கும் கேஜிஎஃப்பில் கிட்டத்தட்ட 4000 மக்கள் இறந்து போயிருக்காங்க. இந்த 4000 அப்படிங்கிறது கேஜிஎஃப் படத்தில் நீங்கள் பார்த்த ஒட்டுமொத்த மக்களோட எண்ணிக்கையை விட அதிகம். அது மட்டும் இல்லாமல் கேஜிஎஃப் படத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரே மண்ணும் தூசியுமா இருக்கும். இந்த மாதிரி கேஜிஎஃப்பில் வேலை பார்த்த கிட்டத்தட்ட 90% மக்களுக்கு சிலிகோசிஸ் அப்படிங்கிற சிலிக்கானால் ஏற்படுற ஒரு லங் டிசீஸ் ஏற்பட்டிருக்கு. இப்படி பல பேர் ரிஸ்க் எடுத்து உயிரை பணைய வச்சு வேலை பார்த்தா தான் நமக்கு 1 கிராம் தங்கம் கிடைக்கும். ஜான் டெய்லர் அண்ட் சன் சமைச்ச சுரங்கத்திலிருந்தே தங்கத்தை வெட்டி எடுக்க ஆரம்பித்ததுனால தங்கம் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுனால அந்த சுரங்கங்கள் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. கவர்மெண்ட் அதை எடுத்து நடத்துறதுக்காக பாரத் கோல்டு மைன்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவுறாங்க. ஆனால் 1990களில் தங்கத்தை விற்று கிடைக்கிற காசை விட அதை வெட்டி எடுக்கிற செலவு தான் அதிகமாகுது அப்படிங்கிற காரணத்தினால கேஜிஎஃப்பை மூடுறதுக்கு பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருந்தது. கடைசியாக 2001 கேஜிஎஃப் மைன்ஸ் மூடப்பட்டது. அதிக நஷ்டம் அடைஞ்சதுனால கேஜிஎஃப்பை மூடும்போது அங்கே 3000 ஒர்க்கர்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த 3000 பேருக்கும் வேலை போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கேஜிஎஃப்பில் 35 மில்லியன் டன், அதாவது 3.5 கோடி டன் சைனைட் டம்ப் இன்னும் மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு. சைனைட் டம்ப்னா தங்கத்தை ப்ராசஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற வேஸ்ட்டை தான் சைனைட் டம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைனைட் டம்ப் அங்கே இருக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கிற நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் நிறைய வியாதிகள் வருது அப்படின்னு ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக எடுத்த சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, கோலாரில் இது வரைக்கும் நம்ம 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து மட்டும்தான் தங்கத்தை எடுத்திருக்கோம். ஆனால் இன்னும் 70 கிலோமீட்டர் தூரத்துக்கு பூமிக்கடியில் தங்கம் கொட்டி கிடக்கு. அதாவது இன்னும் 30 லட்சம் டன் கோல்டு கேஜிஎஃப்போட மண்ணுக்கடியில் புதஞ்சிருக்கு. கேஜிஎஃப் மைன்ஸை திரும்ப ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த தடவை மைனிங்காக லேசர் மைனிங் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ண போகிறாங்களாம். அதாவது பாறைகளுக்கு வெடி வச்சு அதை வெடிக்க வைக்காமல் எங்கே கோல்டு இருக்கோ அங்கே லேசரை டார்கெட் பண்ணி அந்த இடத்த மட்டும் ட்ரில் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இந்த விஷயம் என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் ஒர்க்கர்ஸ்க்கு பாதிப்பு இல்லாததாகவும் இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைனிங் அண்ட் ஜியாலஜி அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மைன்ஸை கவர்மெண்ட் பப்ளிக் ஃபண்டிங்கில் நடத்தாமல் ப்ரைவேட்டைஸ்டாக போச்சுன்னா அது இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை பற்றின உங்களோட கருத்தை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் கேஜிஎஃப்பை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆஃப்டர் த கோல்ட் இன் சர்ச் ஆஃப் த கோல்ட் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரிஸை போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேஜிஎஃப் பட ரசிகர்கள் இதை பீஸ்ட் பட ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பீஸ்ட் பட ரசிகர்கள் இது கேஜிஎஃப் பட ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆஃபர் க்ளோசஸ் சூன். இது காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ கிளாஸ் தான். இந்த டீ கிளாஸ் கிளாஸில் ஆனது அப்படின்றதுனால இதோட வாய்ப்பகுதியை பார்த்தீங்கன்னா கர்வ்டாக தான் இருக்கும். இதனாலே இப்போ இந்த கிளாஸை இப்படி ஊற்றும் போது இந்த டீ வந்து அந்த கர்வ்டு சர்ஃபேஸில் வலிஞ்சு வருது நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் குவாண்டா எஃபெக்ட். இந்த குவாண்டா எஃபெக்ட் வச்சு தான் நிறைய இன்ஜினியர்ஸ் F1 கார் அப்புறம் ஏர்கிராஃப்டில் டிசைன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த குவாண்டா எஃபெக்ட் சயின்ஸ்லாம் நம்ம டீ மாஸ்டருக்கு தெரியாது. அவர் தெரிஞ்சதுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் எப்படி எடுத்து பக்கத்தில் ஊற்றினா வலிஞ்சு விழுந்துடும். இதுவே வந்து தூரத்தில் வச்சு ஆற்றினா வலியாது, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ பெரிய குவாண்டா எஃபெக்ட்டை கற்றுக்கிறதுக்கு சாதாரண டீ கிளாஸ் இருந்தாலே போதும். ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சு சயின்ஸை ஆக்டிவிட்டி பேஸ்டாக கற்றுக்கிட்டா எப்படி இருக்கும். இதுக்காக நாங்கள் உருவாக்குனது தான் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப். இது வரப்போகிற வீக்கெண்ட் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நன்றி.